ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்தஹு. அதற்கு இறைவன், இங்கிருந்து நீ அப்புறப்பட்டுவிடு. அவருடைய சந்ததிகளில் உன்னை பின்பற்றியவர்களுக்கும் உனக்கும் முற்றிலும் தகுதியான கூலி நிச்சயமாக நரகம்தான் என்றும் நீ உனக்கு சாத்தியமான அளவு கூச்சல் போட்டு அவர்களை தூண்டிவிடு. ஆகவே ஷைத்தான் ஆகிய நீ அவர்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் ஏமாற்றமே தவிர வேறில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுத்து பின்பு மனித குலம் பல்கி பெருக வேண்டும் என்பதற்காக அவருக்கு துணையாக அவரது விலா எலும்பிலிருந்து அவரது மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். மனிதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்து உற்பத்தி செய்தான். ஆரம்பத்தில் அந்த ஒருவரை படைத்து அவரிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தான். பின்பு அவ்விருவரிலிருந்து ஆண்கள் பெண்கள் என பலரை இப்பூமியில் பரப்பினான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, சொர்க்கத்தில் இருந்து ஷைத்தான் வெளியேற்றப்பட்டான். பின்பு அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறியமர்த்தப்பட்டார்கள். அவர் தனி மனிதராகவே அதில் உலவி வந்தார். நிம்மதி அளிக்கும் வகையில் எந்த துணையும் அவருக்கு இருக்கவில்லை. இந்நிலையில் சற்று தூங்கி எழுந்தார். அப்போது அவரின் தலைக்கு அருகில் ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். அல்லாஹ் அந்த பெண்ணை ஆதமின் விலா எலும்பிலிருந்து படைத்திருந்தான். அப்பெண்ணிடம், நீ யார் என கேட்டார். நான் ஒரு பெண் என அவர் கூறினார். நீ எதற்காக படைக்கப்பட்டாய் என கேட்டார். நீங்கள் என்னிடம் அமைதி பெறுவதற்காக என்று அவர் பதில் அளித்தார். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றிருந்த ஞானத்தை பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் வானவர்கள், ஆதமே, அந்த பெண்ணின் பெயர் என்ன என்று கேட்டனர். அதற்கு ஹவ்வா என பதில் அளித்தார். ஏன் ஹவ்வா என பெயர் சூட்ட பெற்றது என்று கேட்டனர். அதற்கு அந்த பெண் உயிருள்ள ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதால் என்று பதில் கூறினார். மேலும் அல்லாஹ் கூறினான், நீர் உமது மனைவியுடன் சொர்க்கத்தில் வசித்திருப்பீராக. நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடத்தில் விரும்பியவற்றை தாராளமாக புசியுங்கள். ஆனால் இந்த மரத்தை நெருங்காதீர்கள். நெருங்கினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டவர்கள் ஆகுவீர்கள் என்று கூறினான். அல்லாஹ் இபிலிசுக்கு கொடுத்த அவகாசத்தை பயன்படுத்தி மனித குலத்தின் மூலப்பிதாவை வழிகெடுக்க துணிந்தான். அவரும் மனிதன் என்ற அடிப்படையில் ஷைத்தானின் ஆசை வார்த்தைக்கு மயங்கி அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டு அல்லாஹ்வின் கோபத்திற்கு உள்ளானார். அவ்விருவரும் மறைந்திருந்த அவர்களுடைய மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக இப்லீஸ் ஆகிய ஷைத்தான் தவறான எண்ணத்தை அவர்கள் மனதில் ஊசலாடச் செய்து அவர்களை நோக்கி, அதன் கனியை புசித்தால் நீங்கள் இருவரும் வானவர்களாகவோ மரணமற்றவர்களாகவோ ஆகிவிடுவீர்கள் என்பதற்காகவே தவிர வேறெதற்காகவும் உங்கள் இறைவன் இம்மரத்தை விட்டு உங்களை தடுக்கவில்லை என்று கூறியதுடன், நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மையையே கருதுகிறேன் என்று அவ்விருவரிடமும் சத்தியமும் செய்து அவர்களை மயக்கி அம்மரத்தின் கனியை புசிப்பதற்காக அதன் பக்கம் அவர்களை செல்லச் செய்தான். அவ்விருவரும் அம்மரத்தின் பழத்தை சுவைக்கவோ அவ்விருவரின் மர்ம உறுப்புகளும் அவர்களுக்கு தெரிந்து அச்சோலையின் இலையை கொண்டு தங்களை மூடிக்கொள்ள அவர்கள்